வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பார் தெய்வ புலவர். ஒரு மனிதன் தெய்வ நிலையை அடையணும்னா ஏதேனும் ஒன்றை இழந்து இழந்து பெற வேண்டியது இருக்கு. ஒன்றை இழக்காமல் பிரிதொன்றை அடைய முடியாது என்பதுதான் உலக நியதி. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. சித்திரம் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம்னாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. வான்குருவியின் கூடு வல்லருக்கு தொழுகரையா தேன் சிலம்பி யாதருக்கு வல்லமை என்று வலிமை கூற வேண்டாங்கான். எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது இருக்கு. அவரவருக்கு எல்லாத்துக்கும் எல்லாரும் வந்துடும் சொல்ல முடியாது. இந்த உலகத்துல உயர்ந்தவர்னு யாரையும் சொல்ல முடியாது, யாரையும் சொல்ல முடியாது. இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதியை வைத்திருக்கிறான். அதனாலதான் ஓரறிவு மரஞ்செடி கொடிகளுக்கு, ஈரறிவு புழுப்பூச்சிகளுக்கு, 3 அறிவு நீரில் வாழ்வன, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு மிருகங்களுக்கு, மனிதர்கள்ல பல அறிவு, 6 அறிவு தான் மக்கள் என்பார் என்பது தொல்காப்பியம். அந்த வகையில உன்னை பற்றி சில விவரங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவா. அதனால கேட்கவா என்ன கோமா பேசுற மாதிரி தெரியுது. நாரதர் மகரிஷி சாந்தமான மகரிஷின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. உன்னை பற்றி சகல விவரங்களும் தெரிந்திருந்தாலும் உன்னுடைய நாவின் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. நாவின் மூலமா தான் எல்லாத்தையுமே பேச முடியும். ஏன்னா தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவிடு. நல்ல விஷயத்தை பேசுறது நாவுதான், தீயது விஷயத்தை பேசுறது நாவுதான். ஒரு குருநாதர் ஒரு போட்டியே வச்சிருந்தாரு. என்ன அப்புறம் சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த உலகத்துல பயங்கரமான ஆயுதம் எதுன்னு ஒருவர் கேட்கிறாரு. ஒவ்வொரு ஆயுதத்தை கொண்டு வர்றாங்க எல்லாரும். ஒருத்த மட்டும் பாருங்க, ஒரு காகிதத்துல நாக்குன்னு எழுதி கொண்டு போய் காமிச்சானா. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு. எல்லா மனிதர்களையும் சொல்ல, நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தான் அது. நல்லவங்களும் இருக்கத்தானே செய்றாங்க. இந்த நாக்குல நல்லதை மட்டுமே பேசணும்னு கொள்கை பிடிப்போடு இருக்கிறவங்களும் இருக்காங்க. எதை வேணாலும் பேசலாம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. கண்டிப்பா இதைத்தான் சாப்பிடணும் ஒரு கொள்கை இருக்கு. என்னத்தை வேணாலும் சாப்பிடலாம் இருக்கு. இங்க எரும மாடு பசு மாட்டுக்குள்ள வித்தியாசம் தான் அந்த வாழ்க்கையினுடைய தத்துவங்கள். நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு இருக்க வேண்டாமா, இன்பம் இருந்தா துன்பம் வேண்டாமா, இரவுன்னு இருந்தா பகல் வேண்டாமா, பள்ளம் இருந்தா மேடு வேண்டாமா. அப்ப எல்லாம் நல்லதே தெரிஞ்சுக்கிட்டோம்னா தீயது எது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா. நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் புராணங்கள், இதிகாசங்கள், இலக்கியங்கள், வரலாறுகள், அத்தனை கதைகள்லயும் 2 இருக்கு. நல்லது செய்தா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும்னு சொல்லியே நமக்கு முன்னோர்கள் வழிவகுத்து வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் வரலாற்று பாடங்கள் எல்லாம் நிறைய உண்டு. அதெல்லாம் படிச்சுட்டு திரும்ப அந்த தப்பு செய்யக்கூடாதுங்கிறது. ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அந்த தவறுக்கு அப்புறம் திருத்த பார்க்கணும்ல, மாறிக்கணும்ல. கண்டிப்பா. ஏங்க ஒரு சின்ன பிள்ளை மாடு மேய்க்கிற பிள்ளை, என்ன பாட்டி சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு அவை பிராட்டியை கேட்டுட்டு பிறகு அந்த பிள்ளையே கேட்கிறான், இந்த உலகத்தில் அரிது எளிது கொடிது எது பெரிது எது அப்படின்னு. அரிது எது, எளிது எது, பெரிது எது, கொடிது எது அப்படின்னு கேட்கிறான். இனியது எதுன்னு கேட்டாரு. அந்த கிழவி உடனே பாக்குறா, இனியது கேட்கி நெடுநெடி வேலோ இனிது ஏகாந்தம், அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவினரை சேர்தல், அதனினும் இனிது அறிவில்லோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதான் இந்த தமிழ் மூதாட்டி பாடுறா. அடுத்து கேட்கிறா, கொடியது எதுன்னு கேட்டார் முருகப்பெருமான். கொடிது வறுமைதான் வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றனா கொடுநோய், அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டீர், அதனினும் கொடிது இன்புற அவள்கையில் உண்பது தானே. இப்படி வச்சிருக்கான் பாருங்க பாடத்தை. அடுத்து இனியது கொடியது பெரியதுன்னு கேட்டா, பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ அலைகடலோ கரியமான் உந்தியில் வந்து கரியமால அடைகள் தூய்ந்தோம், அலைகடல குறுமிழி தம்கள் அடக்கம் குறுமிழி வரிசையா வந்துகிட்டே இருக்கும். அப்படி இத்தனையும் தமிழ்ல இருக்கு. அந்த தமிழ் கொடுத்த நல்லுலகத்துல, தமிழ் கூறு நல்லுலகத்துல உன்னை பற்றி நான் தெரிந்து கொள்ள கேட்டேன்னா கொஞ்சம் சுதிய மேல வச்சு கேட்டேன். சரி, கிழவி ஆமா கோமா கேட்கல. இல்ல அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாரா, என்ன கிழவி திருமணத்திற்கு போனீங்க சாப்பிட்டியான்னு கேட்கும் பொழுது உண்டேன் அந்தமா குரலை உயர்த்தி தான் பேசினான். அது போலதான் நீங்க கேட்கவா அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் கேட்க அவான்னா விருப்பம், நான் கேட்க நீ வா, வர்றேன், வந்து விட்டாய் நான் கேட்கவா. அப்ப 3 வார்த்தை வந்துருச்சு. ஒரே வார்த்தை. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவை என்பது தொல்காப்பியம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவை என்பது தொல்காப்பியம். காரணம் இல்லாமல் தோரணம் கட்டுறது இல்ல. அதனால உன்னை பற்றிய, உன் நாட்டு பற்றி, இனப்பற்று, மொழி பற்று அப்படிங்கறதுனால உன்னை பற்றி நான்
வேலுக்கு வேம்புக்கும் மென்னைக்கும் சுற்றும் பெற நல்லாய் தோன்றுமே கற்றோர்கள் திறந்தாங்கும் தாங்கும் இந்த ஜெகம் முழுதும் தாங்கும் அறம் தாங்கும் தொண்டை அரசு. அப்படிப்பட்ட தர்மத்தை தாங்கி நிற்கக்கூடிய தொண்டை வள நாடு, கரும்பு திங்க கூலி கொடுத்த நாடு, சேக்கிழார் பிறந்த நாடு, நாயன்மார்கள் பல பேர் பிறந்த நாடு, வள்ளுவபெருமான் பிறந்த நாடு, பெரிய புராணம் என்ற அரிய நூல் கிடைத்த நாடு. அந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை விட நாட்டுக்கு நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னு. கண்ணல் மொழி மின்னல் இடைமாதே, கண்ணல் மொழி மின்னல் இடைமாதே, தாய் தந்தை பெயரென சொல் இப்போது, தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, தாய் தந்தை மொழி நீங்கார் சுவாமி. நாடு தொண்டை நாடு, தந்தை தாய் பெயரோ நம்பி தலைவன் நங்கை மோகினியும் வந்திருப்பது, காவல் அமைத்திருப்பது, பரன் பேசுவது, தமிழ் வணங்குவது, முருகபெருமான் மூன்றெழுத்து கூட்டம். குகன் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்த உணர்வென்ற நெல்லிய பொறு புங்கவரும் குகுவியும் பரவும் குரு புங்கவ என்கன பஞ்சரனேன்னு பாடுறார் அருணகிரியார். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரியார் கொடுத்த அருள் கொடுத்த வள்ளல் பெருமான் முருகன் இங்கே குடிகொண்டிருக்கின்றார். முருகனை வணங்கி திணைக்காவலுக்கு வந்திருக்கக்கூடிய உன்னை நான் சில சோதனைகள் செய்யலாம் என்று என்ன பரிசோதனையா? ஆமா, சோதனைன்றது பலவிதம் இருக்கு. நீங்க எந்த விதத்தை, ஏன்னா மரத்தை வாச்சிட்டு பார், மனிதனை பேசிட்டு பார், தங்கத்தை உரசி பார்க்கணும், வைரத்தை தேய்ச்சி பார்க்கணும். ஏன்னா மரம் கொணலானால் நூலை பிடி, மனம் கொணலானால் நூலை படி, அங்கம் இல்லாதவங்க, அவைக்கு வர சந்தம் இல்லாதவங்க, சபைக்கு வர குழல் இனிது யாழ் இனிது என்பது மக்கள் மழலை சொல் பிள்ளையினுடைய தரம் பேச விட்டு பார்க்கணும். அதான் சோதனை என்பது. நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குடியிருப்பதோட வாய்ச்சொல். சரிங்க, அதனாலதான் அவரவருடைய தரம் என்னங்கறத அவரவர் பேசும்போது, ஏன்னா சபையை இருந்து பேசணுமா, சமயம் அறிஞ்சு பேச, சில நேரத்துல சமயமுத்து அண்ணா மாதிரியும் பேசணுமா. சமயமுத்து நம்ம சமயத்துக்கு கிடைச்ச ஆளு மட்டும் இல்ல, நம்ம சமயத்துக்கு மட்டும் இல்ல, இந்த சமயம்ங்கிற சைவ வைணவத்திற்கே கிடைத்தது. இப்படியே இருந்தா நல்லா இருக்கு, எவ்வளவு இனிமையா இருக்கு கேட்க கேட்க, அவ்வளவு சந்தோஷம். ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கும் பொழுது ஒரு தெளிவான ஆளை சந்திச்சிருக்கோம். ஆமா, இருக்கட்டும். பாத்திய சொல்லு எப்படி விழுகுது பாத்தியா? கண்டிப்பா, ஏன்னா ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும்பசுக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீரா தண்ணீரும், தரித்திரம் அறியாத கோபத்தை அடக்கா வேந்தனும், குறுமொழி கொள்ளாத பாவத்தை தீரா தீர்த்தமும், பயனில்லை எழுந்தார் ஓரட்டில் ஆடாத ஆட்டமும், ஈரட்டில் பயிலாத கல்வியும், மூவெட்டில் முடியாத மனமும், நாலெட்டில் தேடாத செல்வமும், ஐந்தெட்டில் சேர்க்காத செல்வமும், ஆமா ஆறெட்டில் செல்லாத ஏழெட்டில் செல்லாத ஸ்தலமும், எட்டாம் எட்டில் பெறாத ஓய்வும் வீண்தானே. எல்லா விஷயத்திலுமே எல்லாமே இருக்கு. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் என்னை பார்த்து விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்க. ஒருவர், தமிழுக்கு, இருவர், குணத்துக்கு, மூவர், சவத்துக்கு, நால்வர், சகலத்துக்கும், ஐவருங்க, சுவைக்கு, ஆறு, ரிஷிகள், ஏழு, பசுக்கள், எட்டு, தானியங்கள், 9, பசிவந்தா, 10 பறந்துருமே. இப்ப இங்க ஒரு சிக்கல் இருக்கு. என்னாச்சு? ரொம்ப நாள் அந்த சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. நான் அங்கங்க வச்சுக்கிட்டே வரேன். சரி, தானியங்கள் 9. ஆமா, நவதானியம்னு பேரு. ஆமா, நவதானியம்னு இப்ப சிறுதானிய உணவுகள் ஆயிருச்சு. சிறுதானிய உணவுகள் 40க்கு மேல இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா நவதானியம்ங்கிறது 9 தான். நவம்னாலே 9 தான். அதுபோல நவதுவாரம், நவசக்திகள், நவ கிரகங்கள், நவ மணிகள் கூட நவ இந்தியான்றாங்களே, அதுக்கு வேற அர்த்தம். சரி, எல்லாத்துக்கும் 9 பொருள் வரும். நவ இந்தியானா 9 இந்தியா இல்ல, ஒரு இந்தியா தான். நவம்னா புதுமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. புதுமையான இந்தியா, புது ஆற்றல்னு பேரு. பிரசவம்னு சொல்றோம்ல, பிறங்கிறதுக்குன்னா விசேஷம்னு அர்த்தம். சரிங்க, விசேஷமான இடம் அந்த இடம். அதனாலதான் அதை மட்டும் அங்க வச்சாங்க, நவம்னு வச்சாங்க. இப்போ உங்களுக்கு எதுல சந்தேகம்? என்ன நவதானியம்னா எத்தனை? 9. 9. நவதானியத்துல என்னென்ன சேரும்? கோதுமை, நெல்லு, தட்டப்பயிறு, மொச்சை, உளுந்து. என்னங்க சொல்லையிலே முறைக்கிறீங்க? படக்குன்னு கோதுமை நெல். இன்னைக்கு வந்து கோதுமை நெல்லுல இருந்தே ஆரம்பிக்குது. முதல்ல கொண்டாந்து கோதுமை தான் வச்சிருக்காங்க. கோதுமை நம்ம தமிழ்நாட்டுல விளையிறது கிடையாது, பஞ்சாப் தான். இல்ல அப்படி இல்ல, பஞ்சாப் தான் விளையுது. கோதுமை விளையக்கூடிய மாநிலம் பஞ்சாப். அந்த வடநாடு பகுதியில் விளையுது. கோதுமையும் நெல்லு நவதானியத்துல சேராது. நீ சொல்ற மாதிரி இன்னைக்கு இந்த கூகுள்னு சொல்றதுல போய் தட்டி பார்த்தோம்னா முதல் இடத்துல அதை வச்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க. நவதானியம் என்னன்னு தேடி பார்த்தா கிடைக்கலையே. இருக்கு, கண்டுபிடிச்சாச்சு. அப்ப நான் பழமையெல்லாம் வரலாறுகளை அழிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க நல்ல உதாரணம் பாருங்க. நவதானிய பயிர்கள் என்பது எள்ளு, கொள்ளு, உளுந்து, தட்டப்பயிர், மொச்சை, இதெல்லாம் நவதானிய பயிர்கள். இந்த பயிர்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள வளராது. நெல்லு தண்ணிக்குள்ள வளரும், வரப்பு கட்டி தண்ணியை நிரப்பி அதுக்குள்ள பயிர் நிற்கும், அழுகி போகாது. ஆனா இந்த நவதானிய பயிர் தண்ணிக்குள்ள விளை. இதுல தெரிஞ்சுக்கிறோம் நவதானியத்துல நெல்லும் கோதுமையும் சேராதுன்னு. ஆனா மேல இருந்து படிச்சவன் பூரா என்ன செய்யறான்? பெரிய பெரிய தப்பா பண்றேன். அதைத்தான் பாரதி சொல்றேன், படிச்சவன் சூதும் வாதும் செஞ்சா போவேன் ஐயோன்னு போவானா. நானா சொன்னேன்? சொல்லியிருக்காருல. கண்டிப்பா. ஒரு எவ்வளவு அயோக்கியத்தனம். ஒரு வரலாற்று கதையவே மாத்துறாங்கன்னா பாரு.
வரலாறு இருந்துட்டு போதுங்க. இது பாருங்க, நவதானியம் நம்ம முன்னோர்கள் பிரித்து வைக்கப்பட்டது. இதையே மாத்தி இன்னைக்கு கோதுமை நெல்லு தான் முதலிடத்துல இருக்கு. அதுக்கு அப்புறம் தான் எள்ளு, கொள்ளு, தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு எல்லாமே வருது, உளுந்து எல்லாமே வருது. சரி, அது இருக்கட்டும். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? தேவலோகத்துல இருந்து வந்திருக்கேன். தேவலோக மகரிஷி நாரதர்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்க அப்பா யாருங்க? பிரம்மா. இந்த உலகத்தை படைக்கிற ஐயன். 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 லட்சம் சிவராசிகளை படைக்கும் தொழில் பிரம்மனுக்கு எங்கேயாவது ஆலயங்கள் இருக்கா? 2 இடத்துல இருக்கு. அதுக்கு சிவன் கொடுத்த சாபம். ஆலயமே இருந்தாலும் உனக்கு பூசை புரஸ்காரம் இல்லாமல் போகட்டும்னு சாபம். சிவபெருமான் கொடுத்த சாபமா இல்ல பிருகுமுனிவர் கொடுத்த சாபமா? 2 பேர். சரி, சிவபெருமானுக்கு பூலோகத்தில் உருவ வழிபாடு என்பது கிடையாது. சிவபெருமான் ஏன் சாபம் கொடுத்தாருன்னா, அடிமுடி காண போகும்போது தாளம்பூவோட சேர்ந்து ஒரு பொய் சொன்னதுனால உனக்கு ஆலயம் இல்லாம போகட்டும், அப்படியே இருந்தாலும் உனக்கு பூஜை புனர்காலம் இல்லைன்னா அப்படி ஒரு சாபம். கண்டிப்பா எல்லாருமே முனிவர் கொடுத்த சாபத்தை மட்டும் தான் சொல்லுவாங்க. நீங்க தான் இதையும் சொல்றீங்க. ஆமா, சரி. சிவபெருமானுக்கு பூலோக 2 இடமும் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு திருப்பட்டூர்ல பிரம்மனுக்கு சிலை இருக்கு. அடுத்து நம்ம திருவையாறுல இருக்கு. திருப்பட்டூர்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதத்தை கொண்டு போய் அங்கதான் வச்சுட்டு வர்றாங்க. எல்லாம் மூட நம்பிக்கை. எல்லாம் எழுதி அனுப்பிட்டேன் ஒருத்தன்னா அதை மாத்த முடியாது. மாத்திர வல்லமை முருகனை தவிர வேற எவனுக்கு கிடையாது. சரி, நான் கேக்குறேன். அதாவது சிவபெருமானுக்கு உருவ வழிபாடு என்பது கிடையாது, லிங்க வழிபாடு தான். இப்ப இந்த லிங்க வழிபாடு என்பது எப்படி வந்தது? ஏன்னா கீழே ஆவடை என்று சொல்லக்கூடிய பெண்ணு, மேல உள்ளது லிங்கம். இப்ப சிவபெருமானுக்கு பூலோகத்தில் உருவ வழிபாடு என்பது உண்டா இல்லையா? இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? இல்லன்னு எப்படி சொல்ற? எத்தனை இடங்கள்ல இருக்கு? 3 இடங்கள்ல இருக்கு. எங்க? சிவனுக்கு உருவ வழிபாடு மொத்தம் 1008 கோயில். ஆரம்பத்திலே சொன்னேன் நான். 1008 கோயில் சிவகோயில். அதுல 272 கோயில் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். அதுல 3 கோயில்ல சிவபெருமானுக்கு உருவ வழிபாடு, ஒரு கோயில்ல லிங்கம் இல்ல, பல கோயில்கள்ல நந்தி இல்ல. அதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்கு. இப்ப உருவ வழிபாடு இருக்கிறதுல என்ன உனக்கு பிரச்சனை? அதுல ஒரு சின்ன சந்தேகம். சிதம்பரத்துல நடராஜராக இருக்காரு. ஆமா, இருக்காரு. நடராஜராக எப்படி இருக்காருன்னா, ஒரு கால் மேல் தூக்கி அப்படிதான் ஆடுறாருன்னு சொல்றாங்க. வலது கால தூக்கி ஆடுறாரு. ஏன்னா தூக்கி ஆடுனது மதுரை எம்பதியில ஆடினாலும் கால் மாறி தலை மாறி ஆட வேண்டும். ஆமா, ஏன்னா மனைவிக்கு அவர் கணவனுக்கு சண்டை. அதாவது நீங்க பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நாட்டியத்தில் சிறந்தவள் பெண்ணு தான், நடனம் என்பது பெண்ணிடம் தான் அதிகம் இருக்கு அப்படின்ற போட்டி ஏற்படும் பொழுது சரி ஆடி பார்க்கலாம்னு சொல்லி 2 பேரும் ஆடும் பொழுது சிவபெருமான் வந்து ஆடிக்கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு காலை தூக்கி ஒரு தாண்டவமே ஆடினாராம். அதுக்கு எல்லாரும் சொல்றாங்க அவருடைய காதில் இருந்து அந்த காதோலை அவுந்து விழுந்தது, குண்டலம் கீழே விழுந்தது. வேடிக்கை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தெரியக்கூடாது. கீழே விழுந்துருச்சுன்னா ஆட்டத்தோட ஆட்டமா காலாலே எடுத்து மெதுவா மேல கொண்டு வந்து அதை நாக்குல தொட்டு அப்படியே தெரியாம மாட்டிக்கிட்டாராம். அது ஆனா இன்னொருத்தவங்க பூலோகத்துல இருந்து ஒரு புலவர் பார்த்துட்டு பாட ஆரம்பிச்சுட்டார். சரி, பாட ஆரம்பிச்சது சரிதான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது நாவால் நக்கி எடுத்ததுனால அவருக்கு நடராஜன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குல்ல. அதெல்லாம் சும்மா புனைக்கதையா சொல்லிட்டு இல்ல, அததான் கேக்குறேன். அந்த பேர் ஒண்ணு இருக்குல்ல, நடனமாடியக்கூடியவன் பித்தனாகிய சிவன் நடனமாடுகிறான். பார்வதி ஆகிய பராசக்தி புவன பழங்களம் என்று குருவரர் பாடியது போல மேலை வெளியில் அண்டை வெளியில் உண்டை பெருக்கம்னு ஒரு கதை இருக்கு. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது, விஞ்ஞானம் மேல ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அது என்னன்னு எங்களுக்கு தெரியல, அதனால நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கங்கட்டாங்க. அதுதான் கடவுள். அந்த இறைவனாகிய நடராஜன் நடனமாடிக்கொண்டே இருக்கிறார். அவர் நடனம் ஆட 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 இந்த உலகம் இயங்கி கொண்டே இருக்கிறது. பித்தனாகிய சிவன் நடனமாட பார்வதி ஆகிய பராசக்தி பழதையெல்லாம் தள்ளிட்டு புதுசா உற்பத்தி பண்றாளாம். அதுதான் அண்டை வெளியில் உண்டை பெருக்கம் புவன பழங்களம்னு மாணிக்க வாசகர் சொல்றார். அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு தில்லை நடராஜர் உருவ வழிபாடு. ஆமா, அதே சமயத்துல வேற எங்க உருவ வழிபாடு கிடையாது. நடராஜராக வழிபாடு இருந்தாலும் மனித உடல் தானே. ஆமா, உருவ வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டா 3 ஊர்ல. ஒன்னு சங்கரன் கோயில், சங்கரநாராயணனாக தூத்துக்குடி ராஜபாளையம் பக்கம் சங்கரன் கோயில். அங்கே அரியின் சிவன் ஒண்ணு இல்ல, திருநெல்வேலி பக்கம் போறதா, திருவில்லிபுத்தூர் போற வழியில இருக்கு. திருநெல்வேலி மாவட்டம். அந்த சங்கரன் கோயில்ல சிவபெருமானுக்கும் நாராயணனுக்கும் ஒரே உருவம். பாதி சிவபெருமான் பாதி நாராயணன். அதனாலதான் சங்கர நாராயணன் பேரு. தாயார் பேர் கோமதி நாச்சியார். இன்னைக்கு அவங்க கொண்டு வந்தாங்க அரியும் சிவன் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணுன்னு சொல்லி 2 பேரும் சமயத்தை உறுதிப்படுத்துவதற்காக. அந்த காலத்துல இந்த பட்டை அடிக்கிற ஆளுன்னு ராமபுர ஆளுன்னு பெரிய சண்டையா இருந்தது. அரிசின்னு சொல்ல மாட்டாங்களா? அரிசின்னு சொன்னாங்க. அது வந்து அரிசின்னா சிவனுக்கு முதல் எழுத்து, அரின்னா மகாவிஷ்ணுக்கு முதல் எழுத்து. அதனால சொல்லாம 2 பேர் இருந்திருக்காங்க. அப்ப என்னன்னு கேட்பாங்களாம், அமுதுபடி கொடுங்கன்னு கேட்பாங்களாம். அரிசின்னு சொல்லாம அமுதுபடி கொடுங்கன்னு வீட்டுக்கு வீடு கேட்கிற வழக்கம் இருந்திருக்கு. அதையெல்லாம் சரி செய்யறதுக்காகத்தான் அருணகிரியார் பாடிய திருப்புகள்ல அந்த சமஸ்கிருதம் எப்படி மலர்ந்தோ அது போல அங்கே அரியும் சிவன் ஒண்ணுன்னு அவங்க உணர்த்தினாங்க. அது ஒரு இடம். அடுத்து பராசக்தியாகிய பார்வதிக்கு பாதி இடம் கொடுத்தாரு. அதுவும் யாருனாலும் என்னை போன்ற ஒரு முனிவர், அந்த பிருங்கு மகரிஷியினுடைய அவர் வந்து சிவனை மட்டும் வழிபடுறாரு. வழிபட்டுட்டு போனோன்னு பார்வதி பார்க்க, எப்போ வந்தாலும் உங்களை மட்டும் கும்பிட்டு போறேன், அவன் என்னைய கும்பிட மாட்டேங்கிறேன், விடு ஏதாவது சாமியார் வந்துட்டு போறேன், அவர் கொள்கையா இருக்கும். அப்படிலாம் முடியாது, என்னைய கும்பிடாம எப்படி போறது, அப்படின்னா நீங்க உங்க உடம்புல பாதியை கொடுங்கன்னா
ஐயா கொடுத்துட்டாரு. 2 பேரும் சக்திக்குள் சிவனும் சிவனுக்குள் சக்தியுமா இருக்கிறாங்க. இப்ப வர்றாரு முனிவர், சிவனை மட்டுமே கும்பிடுறவரு, அம்பாளை கும்பிட மாட்டாரு. இப்ப 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க, எப்படி கும்பிடுறது? 2 பேருக்கு நேரா ஒரு கோடு போட்டாரு, நெஞ்சுக்கு நேரா ஒரு தொலை போட்டார், வண்டா உருமாறினார். அவர் முதல்ல வண்டா மாறினாரு, ஒரு துவாரம் போட்டாரு, அந்த ஓட்டையின் வழியா சிவனை மட்டும் சுத்திட்டு வெளியில வந்தார். இப்ப சக்தி பார்த்தா எவ்வளவு துமுறு இவனுக்கு. நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது நம்மளை கும்பிடாம தொலை போட்டு அந்தால மட்டும் உனக்கு சக்தி இருந்தா தானே நீ பறப்ப, ஓ சக்தியை பறிக்கிறேன்னு பறிச்சுக்கிட்டா வண்டு சுருண்டு கீழே விழுந்து வச்சு. அப்படி நடந்த இடம் தான் திருச்செங்கோடு என்ற அந்த அர்த்தநாசீஸ்வரர். சக்தியெல்லாம் எடுத்து அந்த வண்டு உரு கொண்ட பிருங்கி முனிவர் கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தவருக்கு, ஏன்னா உடம்பில சிவம் என்பது, அந்த உயிர் என்பது சிவத்திற்கு சமம், சக்தி என்பவள் பெண்ணுக்கு சமம். அப்ப அந்த சக்தியை எடுத்தாச்சுன்னா எழுந்து நடக்க முடியாது. ஆனா சிவபெருமான் இந்த உலகத்துல ஒரு முனிவருக்கு 3வது கால் ஒன்று கொடுத்தாருன்னா அது பிருங்கி முனிவருக்கு தானே 3வது கால். ஒரு கால் கொடுத்து அவளை எழுந்து நிக்க வச்சாரு சிவபெருமான். அப்படின்னு விட்டுறல இல்ல, அதெல்லாம் ஒரு சோதனை தான். சோதனைக்கு பின் சாதனை. அது ஒரு தவறை திருத்த செய்வதற்கான வழிகள். அடுத்து 3வதா இருக்கிறது, இந்த பார்க்கடலை கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும், தலைப்பக்கம் அசுரர்கள், வாழ்பக்கம் தேவர்கள், மந்திரகிரிய மத்தாக்கி வாசுகிங்கிற பாம்பை நானாக்கி, தலைப்பக்கம் ஒரு பக்கம் எல்லாம் கடையிறது. அங்கேயிருந்து கிடைச்சது ஆழகால விஷம். முதல்ல ஒரு விஷம் பாம்பு வழிதாங்காம கக்கிருச்சு. அடுத்து கடல்ல இருந்து ஒரு விஷம் வந்துச்சு. ஒரு ஆழம்னாவே விஷம், 2 விஷம் தான் ஆழகாலம்னு பேரு. ஆழகாலம்னா 2 விஷம். அதான் ஆளாள சுந்தரர்னு பேரு. சுந்தரரை கூப்பிட்டு சிவபெருமான் கொண்டு வர சொன்னாரு. அவர் போய் நாவல் பழம் போல கொண்டு வந்தாரு, வாங்கி அருந்தினாரு. ஆகா, கணவர் விஷத்தை குடிக்கிறாரேன்னு மனைவி பதறி போய் கழுத்தை பிடிச்சா, அந்த இடத்துல விஷம் கழுத்தோட நின்னுச்சு. அந்த இடம் மட்டும் கரு நீல நிறமா மாறியது. அதனால சிவனுக்கு நீலகண்டர்னு பேரு. அந்த திருநீலகண்டர் விஷத்தை சாப்பிட்டு மயங்கி விழுந்த இடம் தான் சுருட்டப்பள்ளின்னு பேரு, சுருண்டு விழுந்த இடம். அதான் இன்னைக்கு ஆந்திரா போற வழியில இருக்கு, சென்னை மாநகரத்துக்கு அடுத்தபடியா அந்த எல்லையில இருக்கு சுருட்டப்பள்ளி. இங்க 3 இடத்துல சிவனுக்கு உருவ வழிபாடு. எல்லா இடத்துலயும் சிவலிங்கம். ஒரே ஒரு விஷயம் மட்டும், நீங்க பெருமாளை வணங்கக்கூடியவரு, அந்த மகாவிஷ்ணு எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்காரு? 10 அவதாரம். 10 அவதாரம் மொத்தம்ன்றாங்க. ஏன்னா மச்சம், கூர்மம், வராகம், வாமனம், நரசிம்மம், பரசுராமர், ராமர், பலராமர், கண்ணன், கல்கி என்று சொல்லக்கூடிய அவதாரங்கள். இந்த கல்கி அவதாரம் என்பது இன்னும் இல்ல, எடுத்தாச்சு. கதைப்படி எடுத்தாச்சு. நம்ம கதைப்படி எடுக்கலன்னு பேசுறோம். இதான் இங்க உள்ள சிக்கல். இல்ல, நம்ம கதைப்படி எடுத்தாச்சுன்னா எடுத்தது உள்ளபடி சொல்லலாமே. என்ன காரணம்னா வாரத்தின் நாட்கள் 7 மறிவு வருதா? ஆமா, நம்ம கதைப்படி இது நடந்திருக்காது. ஆனா 7 நடந்து வருதா, மாறி யுகங்கள் மாறி வருதா? சதுர யுகம்னு வருது. சதுர யுகம்ங்கிறது 4 சேர்ந்து மொத்தமா சொல்றது சதுர யுகம். இப்ப ஒரு நாள் என்பது நமக்கு 24 மணி நேரம், ஒரு வருஷம் என்பது 12 மாசம். நமக்கு 6 மாசம் என்பது தேவர்களுக்கு ஒரு பகல், 6 மாசம் என்பது இரவு. இப்படியே ஒரு நாள் எத்தனை வருஷம்? 365 வருஷம் முடிஞ்சுன்னா அவங்களுக்கு ஒரு நாள். 365 வருஷமா? இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம் தான். 365 நாட்கள் கொண்டது நமக்கு ஒரு வருடம். இது அவங்களுக்கு ஒரு நாள். ஒரு நாள். 365 வருடம் கொண்டதுதான் நமக்கு ஒரு வருடமா. 6 மாசம் தானே நமக்கு. அவங்களுக்கு 6 மாசங்கிறது ஒரு இரவு, 6 மாசம் பகல், ஒரு வருஷம், ஒரு நாள். ஆமா, அப்படியே கணக்கு போட்டோம்னா 365 நாளுங்கிறது அவங்களுக்கு ஒரு வருடம். சரி, இப்ப இருங்க, உங்க பாட்டை மகாவிஷ்ணு, அதாவது கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். ஆமா, இந்த 4 யுகத்திலையும் மொத்த அவதாரம் எடுத்ததே 9. கல்கி அவதாரத்தை விட்டுருங்க. இந்த 4 யுகத்திலையும் எத்தனை அவதாரம் எடுத்திருக்காங்க இது வரைக்கும்? எதை பத்தி கேக்குறேனே புரியல. கலியுகத்தை விட்டுருங்க. மிச்சம் 3 யுகம் இருக்கு. கிரேதா யுகத்துல எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு? அதாவது 9 அவதாரம். மச்சம் கூர்மம்ன்றது. இந்த 4 யுகத்துல எத்தனை அவதாரம் எடுத்திருக்காங்க? 3 யுகத்திலயும் 9 அவதாரம் எடுத்திருக்காரு. 3 ஆக கணக்கு பாத்தீங்கன்னா மச்சா, கூர்மா, ராமா அப்படின்னா மச்சம்னா மீன். ஆமா, மீன் அவதாரம் எடுத்து பாயா சுருட்டி கொண்டு வர உலகத்தை கொண்டு வர்றதுக்காக மச்ச அவதாரம் எடுத்தார். கூர்மம்னா ஆமை எதுக்கு எடுத்தாரு? இந்த பார்க்கடலை களையும் போது மத்து போய் பூமியில பதிஞ்சிருது, அதை தாங்கி நிக்கிற கூர்மமாக நின்னார். அந்த மத்து சுழலுவதற்கு அவர் காரணமா இருந்தார். வராகம்னா பன்றி அவதாரம். பூமியை ஒருத்தன் கொண்டு போயிட்டான் உருண்டைய, அதை மீட்டு கொண்டு வந்தாரு. வராகம் என்ற பன்றி அவதாரம். முகத்துல கூட வாமனம்னா குள்ளமான அவதாரம். வாமன அவதாரம் எதுக்கு எடுத்தாருன்னா மாவழி சக்கரவர்த்தி இந்த மூவுலகையும் ஆண்ட மன்னனுக்கிட்ட போய் யாசகம் கேட்டு 3 அடி மண்ணு உடனு கேட்டு 1 அடி விண்ணிற்கும் 1 அடி மண்ணிற்கும் 3வது அடிக்கு இடம் இல்லாம மாமழி சக்கரவர்த்தி தலையில கால் வைத்து பாதாளத்துக்கு அழுத்தி வச்சார். இன்னைக்கும் பாதாள உலகத்துல பெருமாள் வரம் கொடுத்தபடி அவன் உலகத்துக்கு பெருமாள் பாதுகாவலரா இருக்காராம். இன்னைக்கு வருடத்திற்கு ஒரு நாள் வருவாரா மேல. அதுதான் இன்னைக்கு திருவோணம் பண்டிகையாக கொண்டாடப்படுது. ஆமா, இப்படி எத்தனை விஷயங்கள் கேள்வியா இருக்கட்டும். அதனால ஒண்ணு இல்ல. கிருஷ்ண பரமாத்மா பிறக்கும் போதே கால் கட்டவர்ல வாயில வச்சு பிறந்தாருன்றாங்க. ஆமா, அது என்ன காரணமா? கால் பெருவரல ஏன் கண்ணங்க சப்படாரு? எல்லா குழந்தைகளும் இன்னைக்கு கை விரல தான் சூப்பராங்க. ஆமா, ஆனா கால் கட்ட விரல தூக்கி வாயிலே வச்சு பிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல பாத்து படுக்க போட்டுருக்கிற குழந்தை கால் பெருவரல சப்பறாங்க. பாத்துருக்கோம். ஏன்னா கால் பெருவரல வாயில வச்சிருச்சுன்னா தாய் மாமனுக்கு ஆகாது என்பது பழமொழி. அது யதார்த்தம்.
அதனால கண்ணன் பிறந்தது கம்சனை அழிப்பதற்காக. கம்சனுடைய தங்கச்சி தேவகிக்கு பிறந்தவன் தான் கண்ண பரமாத்மா 8வது குழந்தையாக. கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதே அசரீரி ஒலிக்குது, கம்சா உன் தங்கச்சி வயிற்றுல பிறக்கிற 8வது குழந்தைக்கு உனக்கு அழிவு வரப்போகுது அந்த குழந்தையால. அவன் முடிவு பண்ணிட்டான், ஆகா 8வது குழந்தை கீழே இருந்து மேலையா மேல இருந்து கீழே, எந்த குழந்தைய கணக்கு பண்றது, எங்கிட்ட இருந்து என்றது, முதல்ல இருந்து கொள்ளு குழந்தை பிறக்க. அவன் பெரிய செஞ்ச தப்பு அதுதான். தங்கச்சியும் புருஷனையும் வேற வேற வச்சிருக்காமல, 2 பேரும் ஒரே சிறைச்சாலையில. ஏன்னா அந்த குழந்தைய கொல்லணுங்கிற முடிவு பண்ணேன். அதனால பிறந்த குழந்தையெல்லாம் கொண்டுகிட்டே வர்றேன். 8வது குழந்தைய மாத்தி வைக்கிறாங்க. யசோதை இடத்துல வளர்கிறாள் எம்பெருமான் கண்ண பரமாத்மா. அந்த கண்ணன் தான் அந்த கம்சனை அழிப்பதற்காக இந்த நிமித்தங்கள் எல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. கால் பெருவிரல் சொன்னது, அதை விட காலில் தான் அவருடைய ஆயுசு. கண்ணனுடைய உயிர் இருந்தது கால் பெருவிரல். அதனாலதான் பாருங்க, ஒரு மகாபாரதத்துல எல்லாம் முடிஞ்சு ஒரு மரத்தடியில போய் படுத்து தன்னுடைய காலை ஆட்டி கொண்டிருக்கும் பொழுது ஜரன் என்று சொல்லக்கூடிய ஒரு வேடுவன் பார்க்கறான். மான் போல தெரிந்தது, வேட்டையாடிட்டான். வேடன் கையில ஒரு இரும்பு, அந்த இரும்பு துண்டு கோகுலத்துல எல்லாரும் மதுபானம் மருந்து கொண்டு மகிழ்ச்சியா இருக்கிற போது இரும்பு உலக்கை எடுத்து அடிச்சுக்கிட்டு சாகணும்னு சாவம் இருந்துச்சு. அந்த இரும்பு உலக்கையை இடிச்சு பொடியாக்கி கடல்ல தூவுனாங்க. அதுல இருந்து ஒரு துண்டு, அதுதான் கடைசியா யாதவ குலம் அழிவதற்கு மகாபாரத கதை சொல்லுது. ஆமா ஆமா, இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருந்தா சரி. ஒரு இப்ப கிருஷ்ண பரமாத்மாவை எடுத்துக்கிட்டோம்னா, கோபியர்கள் கொஞ்சம் ரமணனாக இருந்தவர். கோபியர்கள் வீட்டுல இருக்கக்கூடிய வெண்ணையெல்லாம் திருடி திங்கக்கூடிய தன்மை அவருக்கு மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா கோபம் வரும், எந்த பெண்களும் அவர்கிட்ட கோபத்தை காமிக்க மாட்டாங்க. நான் கேக்குறேன், இவர் வெண்ணை பல கதை சுத்திட்டு 10வது சுத்தி 9வது கிட்ட இருக்கிய. அப்ப கண்ண பரமாத்மா கூட ஒரு நண்பர் இருந்தாரு. சரி, நண்பர் ரொம்ப வறுமையில இருந்தாரு, புள்ள ஊட்டி நிறைய இருந்துச்சு. ஆமா 27. அவர் யாரு, எதுக்காக வறுமை வந்துச்சு, 27 எப்படி அவருடைய வறுமை போச்சு சொல்லு, அதை சொல்லு பாப்போம். இல்லங்க, 27 பிள்ளைகள் அப்படின்னாலே குசேலனுக்கு தான் சொல்லுவாங்க. குசேலன் 27 பிள்ளைகளை கொடுத்த பெத்தாங்க. ஆனா வயிற்றுக்கு உணவு, உடுத்த உடை இருக்க ஆனால ஒரு இருப்பிடம் இல்ல, வறுமை ரொம்ப. அப்ப அவருடைய மனைவி சொல்றா, எங்க துவாரகையில உங்க நண்பன் இருப்பதாக சொல்றீங்களே, உங்க நண்பர்கிட்ட போய் ஏதாவது ஒரு உதவி கேட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி மனைவி அனுப்புறா. மனைவி சொல்றது நல்ல யோசனை தானே அப்படின்னு நினைச்சு போறாரு. போகும்பொழுது இந்த அம்மா சொல்றாங்க, வெறுங்கையோட போகாதீங்க, உங்க நண்பர் ஏதாவது ஒண்ணு எதிர்பார்க்கலாம், இருந்தாலும் நம்மள்ட்ட இருக்கிறது அவள் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் அரிசி அதாவது நெல் இருக்கு, இந்த நெல்லை நான் இடிச்சு தர்றேன், அவளாக மாத்தி அவள் இந்த அவளை கொண்டு போய் அவருக்கு கொடுங்க. ஏன்னா சிறு பிள்ளையில அவள் ரொம்ப பிடிக்குமா கண்ண பரமாத்மாவுக்கு. இவங்க 2 பேரும் அதை தான் சாப்பிடுவாங்க. அப்படின்னு இந்த அம்மா இடிச்சு ஒரு துண்டுல கட்டி கொடுத்து விடுறாங்க. இங்க இருந்து வாயிற்படியில போய் காவலாளிகள் தடுக்கிறாங்க குசேலனை. அப்ப என்னை உள்ளரிக்கை விடுங்க, நான் அவருடைய நண்பர்னு சொல்றாரு. உள்ளரிக்கை விடலை, ஏன்னா இவ இருந்தது பரதேசி கோலத்துல. இப்ப கிருஷ்ண பரமாத்மா அரியணையில இருந்து பாக்குறாரு, யாரப்பா அது அப்படிங்க கேட்கும் பொழுது உங்களுடைய நண்பன் சொல்றாரு. குசேலனான்னு சொல்லவுமே அரியணையை விட்டு ஓடி வந்து கட்டி அணைச்சாராம் குசேலனை. நண்பா நல்லா இருக்கியா, இவ்வளவு தூரம் வந்திருக்கியே என்னை பார்ப்பதற்கா அப்படின்னு சொல்லி 2 பேருமே பரஸ்பரமா பேசிட்டு இருக்கும்போது கண்ண பரமாத்மா கேட்கிறாரு, எனக்கா நீ என்ன கொண்டு வந்த அப்படின்னு. அந்த கைப்பு இவ்வளவு பெரிய வசதியா வாழ்றவருக்கு இந்த அவள் தான் பெரிய விஷயமா, அவளை மறைச்சா இருக்கு குசேலன். ஆனா கிருஷ்ண பரமாத்மா விடல. அந்த துண்டில இருந்து அவளை எடுத்து ஒரு பிடி அள்ளி இப்படிதான் வாயில போட்டாராம் பாருங்க. குசேலனுடைய குடிசை மாட மாளிகையாகவும், பிள்ளைகள் எல்லாருமே பாருங்க பட்டு பீதாம்பரங்கள் எல்லாம் நகை எல்லாமே வந்து சேர்ந்தது, வசதி படைச்சிட்டான். இந்த வசதியை பார்த்தா குபேரன் பொறாமப்பட்டு வர்றான் குசேலனுடைய, அதாவது குபேரன் பொறாமைப்பட்டு குசேலனுடைய இடத்துக்கு வர்றான். உனக்கு ஏது இந்த வசதி எப்படி வந்துச்சு அப்படின்னு. அவருக்கு சொல்றாரு, என்னுடைய நண்பனால் வந்தது அப்படின்னு. நான் தான் உலக பணக்காரன், என்னட்ட தான் எல்லாருமே பணம் வாங்குவாங்க, உனக்கு கொடுத்தவன் யாரோ அவனே வந்து என்னட்ட வட்டிக்கு வாங்குவான்னு சொல்லி குபேரன் கொடுத்த சாபம். அதனாலதான் மகாலட்சுமி வைகுந்தத்தில் மகாவிஷ்ணுவை விட்டு நீங்கி போய் பூலோகத்தில் பத்மாவதி தாயாராக பிறக்கும் பொழுது அந்த பத்மாவதியை திருமணம் பண்ணுவதற்காக ஸ்ரீனிவாச பெருமளாக அவதாரம் எடுத்து குபேரன் கடன் வாங்கினாராம். 3336 ராம நாணயங்கள். அந்த கடன் தான் எப்படா கட்டுவேன்னு கேட்டா, வட்டியை கட்டுறேன் கலியுகம் முடிகிற வரைக்கும், அதுக்கப்புறம் உங்களுடைய அசலை கொடுக்குறேன்னு சொல்லி இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் பக்தர்கள் கொண்டே கோடி கோடியா கொட்டுறாங்க. அதை கட்டிக்கிட்டே இருக்காரு. நீ சொன்ன கதை அருமையான கதை. குசேலரு வட்டி எவ்வளவுதான் கட்டுறது, இவ்வளவுதான் வட்டியா. குசேலரு கண்ண பரமாத்மா பார்க்க வரும்போது அவள் கொடுத்து விடுறா தன்னுடைய மனைவி. அந்த அவள் எங்கே இருந்து மூல காரணம் ஒண்ணு இருக்கணும்ல. சின்ன பிள்ளைல நண்பர்கள், கண்ணனும் குசேலரும் நண்பர்கள். பள்ளிக்கூடத்துக்கு போறது யசோதை கொடுத்து விட்டாலாம் குசேலர்கிட்ட, தம்பி குசேலா நீ இதை சாப்பிடு, இந்த பங்கை கண்ணன்ட்ட கொடுத்துரு அப்படின்னு கொடுத்து விடுறா. இந்த அவள் சாப்பிட்டுக்கிட்டே போன குசேலர் கண்ணனுடைய பங்கையும் சேர்த்து சாப்பிடுறாரு. அங்க கொடுக்கல. அதான் இந்த சிக்கல், இந்த வறுமை வந்ததுக்கு காரணம். கண்ணனுக்கு சேர வேண்டிய பங்கு போய் சேர்ந்திருந்தா அவருக்கு இந்த வறுமை வந்தது. அதான் பாதி கிணறு தாண்டினவனும் பங்காளி சொத்து சாப்பிடனவனும் பழமொழி இருக்கா, இது அங்க வறுமையில உறுத்துது. கடைசியா அங்க வர்றாரு குசேலர், நடந்தே வர்றாரு, கல்லுலையும் முள்ளுலையும். பஞ்சனையில படுத்திருந்த கண்ணனுக்கு காலில் ரத்தம் வடிதான். ருக்மணி கேட்கிறா, என்ன கண்ண பரமாத்மா, கண்ணா மெத்தையில படுத்து கிடக்குறீங்க, காலில் ரத்தம் வருது. ஆமா, என் நண்பன் என்னை பார்க்க நடந்து வர்றேன் கல்லுலையும் முள்ளுலையும், அவன் வேதனை எனக்கு தெரியுதுன்னு.
எப்படி நட்பு பாருங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்துட்டாரு. உள்ள வந்த உடனே தயக்கத்தோட நிக்கிறாரு குசேலர், கையில மடியில கைய வச்சுக்கிட்டு. ஒண்ணு இல்ல சும்மாதான் வந்தேன். ஒண்ணு இல்ல, சில பேர் சொல்லுவாங்கல்ல ஒண்ணு இல்ல சும்மா இல்லப்பா, என்ன ஒண்ணு இல்லைன்னு கைய வச்சு மறைக்கிற அப்படின்னு பறிக்கிறாரு. மடியில இருந்த அவள் கீழே சிந்துது. ஒரு அவள் எடுத்து வாயில போடுறாரு. குபேரன் போலே குசேலன் மாறியதாகத்தான் அந்த மகாபாரத கதை நமக்கு உணர்த்துது. கால் பெருவரல சூப்பனார் பத்தியா, அதுக்கு அர்த்தங்கள் நிறைய இடங்கள் இருக்கு. துரியோதன சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கிறேன். சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கவே கண்ண பரமாத்மா அரண்மனைக்குள்ள உள்ள நுழைகிற போது எப்ப பார்த்தாலும் எனக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. எப்ப பார்த்தாலும் எடைய மடைய இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பானா. அதைத்தான் யோசிச்சாரு. ஏன்டா எப்ப பார்த்தாலும் என்னை அவமதிக்கிற, உன்னை என் காலில் விழ வைக்கிறேன் பாருன்னு என் பாட்டேன் கண்ணன் அந்த மாளிகை வாசப்படியில கால் பெருவரலால ஒரு அழுத்துன உடனே சிம்மாசனத்துல உட்கார்ந்ததுமே தடுமாறி விழுந்து உருண்டோடி வந்து பாதத்துல விழுந்தேன். இப்ப பார்த்தாரு எங்க தாத்தா, என்னடா துரியோதன மச்சான், என்ன மச்சான் அவ்வளவு அவசரம் காலில் எல்லாம் விழுகாது, கபட நாடக சூத்திரதாரி இல்ல அப்படி எழுத்து விட்டதாக ஒரு கதை உண்டு. அடுத்தபடியா மகாபாரத போர் நடக்கும் போது கர்ணன் அர்ஜுனன் மீது தொடுத்த நாகாஸ்திரம் தலைக்கு குறி வைக்கிறேன். அப்பவே சல்லியன் சொல்றாங்க தலைக்கு வைக்காதடா கழுத்துக்கு வையின்னு. ஓம் பேச்ச நான் எப்படி கேட்பேன் அப்படின்னு அவன் மீறி தலைக்கு வச்சான். அந்த நேரத்தில் அர்ஜுன உயிரை எடுக்க போகுதேன்னு நினைச்ச கண்ணபரமாத்மா தேர் தட்டுல கால் பெருவரில் ஒரு அழுத்து, தேர் ஒரு ஜாம் பூமிக்குள்ள அழுந்தியது. தலைக்கு வச்ச குறி தலையில இருந்த கிரீடத்தை எடுத்துக்கு போயிடுச்சு. இன்னைக்கு சொல்லுவாள் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. அதான் இப்படி பரமாத்மாவுடைய கால் பெருவர்களுக்கு நிறைய மகிமைகள் நிறைய. ஒரு சின்ன விஷயம் மட்டும், மகாபாரதத்துல நண்பன் குசேலன் என்று சொல்லக்கூடியவன். ஆமா. அதே போல ராமாயணத்துல நண்பன் அனந்தராமன் என்று சொல்லக்கூடிய ராமனை போலவே தன்னுடைய பெரிய அனந்தனாக இருந்தவன் அனந்தராமனாக மாற்றிக்கொண்டான். நண்பர்கள்லாம் அப்படி நண்பர்கள் போது அவனுக்கும் பட்டம் கட்டி வச்சு அவனையும் கூப்பிடணும்னு சொல்லி செய்தவர். அவதாரத்துக்கு ஒரு கதைகள் இருக்கு. ராம அவதாரம் ரொம்ப புனிதமான அவதாரம். அயோத்தியிலிருந்து மிதிலாபுரிக்கு நடந்தே வர்றாரு. 450 மைல். இன்னைக்கு இருக்கிற ஜனத்பூர் தான் மிதிலை. அங்க போன உடனே நடந்தே போனாரா, ஓய்வு எடுக்கிறாரு. சீதையை மனம் முடிச்சாச்சு. சீதை வந்து பக்கத்துல உட்கார்றா. அப்ப சொல்றாரு ராமபிரான், சீதா தேவி நான் நடந்தே வந்தேன்னா காலெல்லாம் கொஞ்சம் உழையுது, ஓ மலர் போன்ற கையால லேசா கொஞ்சம் அப்படி அமுக்கி விட அப்படின்னா அவளும் சரின்னு சொல்லி கையை கிண்ட கொண்டு போனவ படக்குன்னு கையை எடுத்துக்கிட்டான். இப்ப ராமர் கேட்கிறாரு, என்ன சீதை, நான் என்ன பேயா பூதமா பிசாசா, ஏன் இப்படி பயப்படுறேன்? நான் வந்து பேய் பூதம் பிசாசுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், புருஷனுக்கு மட்டும்தான் பயப்படுவேன். இப்ப யாரு பயப்படுறா? அப்புறம் ஏன் கையை வேகமா எடுத்துக்கிட்டான்னு கேட்கிறாரு. ஒண்ணு இல்ல, நீங்க நடந்தே வந்தீங்களா 450 மைல். நடந்து வரும்போது உங்க காலில் இருந்த தூசி பட்டு ஒரு கல்லு ஒரு பெண்ணா போச்சாமே. ஆமா, அந்த கதையெல்லாம் உனக்கு தெரிஞ்சு வச்சா? நான் எல்லா தொலைக்காட்சி பற்றியும் பாக்குறேங்கிற மாதிரி. அப்படியா, சரி அதை பத்தி என்ன இருக்கு? அந்த கல்லே பெண்ணா போச்சே, என் கையில நவரத்ன மோதிரம் கிடக்கு, ஒருவேளை உங்க காலை தொட்டு அந்த கல்லு பூரா பெண்ணா மாதிரி நீங்க ஒருவேளை அந்த பெண்ணை கண்டு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. எவ்வளவு நுணுக்கமான வார்த்தை. அவங்க கட்டிய மனைவி இல்ல, அதனால கொஞ்சம் பயம். ஆனா அதே நண்பனுக்கு இருந்த எண்ணம் அவளுக்கு இல்ல. அப்ப சொன்னாரு பாருங்க, ஒரு சத்தியம் பண்றாரு, சீதே கவலைப்படாதே, இந்த இப்பிறவிக்கு அந்த இருமாதரை என் சிந்தையாலும் தொடேன்னார். எங்க ஐயா உரை எழுதுறாரு, வாரியார் சுவாமிகளுக்கு எழுதுறாங்க பாருங்க. வேற யாரும் எழுதலையா இந்த உரைய, மறுமாதிரின்னு எழுதினாங்களா எல்லாரும், ஐயா மட்டும்தான். இந்த இப்பிறவிக்கு அந்த இருமாதனா யாரு? மகாவிஷ்ணுக்கு 3 மனைவி. பாமா ருக்மணி இருக்காங்க. இல்ல மகாவிஷ்ணு, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. ஸ்ரீதேவி தான் மகாலட்சுமியா பிறந்துட்டா. நீலாதேவியும் பூமாதேவி 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் இவருடைய மனைவிகள் தான். ஆனாலும் இந்த இப்பிறவிக்கு சீதையாகிய மகாலட்சுமி ஒன்ன மட்டும்தான் தொடுவேன், வேற 2 பேரையும் தொட மாட்டேன்னு சத்தியம் பண்ணாக அந்த கதை சொல்லுதுமா. ஐயா எழுதுறாரு வாரியார் சுவாமி. அவ்வளவு அற்புதமான கதைகள். இதுல ஒரு விஷயம், ஒரு சிறு கூழாங்கற்களை எடுத்து போட்டு ராமனை அமர சொன்னாராம். யாரு? குகன் என்று சொல்லக்கூடியவன். அவனுக்கு இருந்த நன்மையை பாருங்க. யாராவது பெண்கள் சாபம் வாங்கி கிடக்கலாமே, நீங்க உட்கார்ந்தா அவங்க எல்லாம் சாப விமோச்சனம் பெற்றுவாங்கன்னு அவர் அங்கே அப்படி பண்றாரு. நிறைய விஷயம் இருக்கு இங்க காமிச்சாச்சு. அதனால வந்த விவரம் என்னவோ அது பொதுநலம், இது சுயநலம். அருமையான. ஏன்னா அவ மனைவி, அது நண்பன். எப்படி கதைக்கு கதை சொல்லிவிட்டியே? ஆமா, சொல்லல, அது சும்மா தொட்டுதான் வச்சோம். பரவாயில்ல. ரொம்ப அற்புதமான விஷயம். குகன் என்பவன் ஓடக்காரன் ராமன் மீது கொண்ட பக்தி நீ சொன்ன கதையின் மூலமா தெரியுது. அதனால பெண்களுக்குரிய பருவங்கள் 7 அடைந்திருக்கும் பருவம். ஆடிப்பட்டம், காற்றுள்ள பருவத்தை, பெரிய செய்த போல. அப்படியா? பருவம் பெண்ணோட வாழ்க்கைக்கு பாதுகாப்பு தேவை. நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்தேன். மாப்பிள்ளையின் பேர் என்ன? நல்ல பேருமா? நல்ல பேர்லாம் தேவையில்லை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நல்ல பேரா இருக்கு, அழகா இருக்காரு, அதெல்லாம் வேணாம். அவர் அழகா இருந்தா அவரை 10 பெண்கள் சுத்துவாங்க. நான் மட்டும் அழகா இருந்தா அவர் என்னையவே சுத்தி வருவாரு. நீ அழகுதான். ஆமா, ஆனால் இந்த அழகிக்கு அந்த அழகன் தான் சரி. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. பணம் காசு நிறைய இருக்கா? காசு பணம் வேணுமா? ஆமா, அந்த காலத்துல காசு இல்லைன்னா என்ன பண்றது? மாமனார் மாமியார் இருக்கக்கூடாதா? நாத்தனார் அங்க இருக்கக்கூடாது.
கொழுந்த முட்டாளி இருக்கக்கூடாது. ஆத்தாடி. அவர் மட்டும் இருந்தா எனக்கு மாப்பிள்ளை சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு வேண்டாம். இப்ப என்ன ஒப்பந்தம் கல்யாணம் பேசி முடிக்கும் போதே இதெல்லாம் பேசிடுறாங்க. இப்பெல்லாம் அப்படித்தானே நடக்குது, அதுக்கு தான் சொல்றேன். அட கடவுளே, இது கூட்டு குடும்பமா இருக்கணுமா? எங்க கூட்டு குடும்பம் இங்க எங்க இருக்கு? உன் மாப்பிள்ளை யார் தெரியுமா? யாருன்னு சொல்லுங்க. அருவமும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தான் என்று பக்தர்கள் போற்றக்கூடிய சத்து சித்து ஆனந்தன் உனக்கு மாப்பிள்ளை. ஆமா, அழகன் குழகன் குக்குடகதாரி சேயோன் செட்டிமகன் செவ்வேல். கொஞ்சம் அந்த வாயை கொஞ்சம் கடுகு புரியணும், புரியல எதுக்கு? ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கல, ரெண்டாம் தரமா எனக்கு போக தலையிட்டா அந்த அம்மா இருக்குல்ல. சரி, இனிமே உன் வீட்டுக்கு வரும்போது அவர் அந்த அம்மா அங்க விட்டுட்டு வந்துருவாங்க. எனக்கு அந்த வீடே இருக்கக்கூடாது, இந்த வீடு மட்டும் தான் இருக்கணும். நீ வீடே இருக்கக்கூடாதுன்னா எப்படி வீதியில? எனக்கு தேவையில்லை. உனக்கு கல்யாணம் ஆகல இல்ல, அதனால உனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன். எனக்கு மாப்பிள்ளையா வர போறவருக்கு திருமணம் நடந்திருக்க கூடாது. நடிக்காத, மனசுக்குள்ள வச்சுக்க வேணாம்னு சொல்றேன். யார் நடிக்கிறா? உங்களை காட்டிலுமா? நான் நடிக்கிறேன். போறீங்களா இல்ல வேற மாதிரி கட்டுப்படுவீங்க? சொல்லும் என் வார்த்தை கேளம்மா, சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. அள்ளும் பகலும் இந்த அவசையை நீ விடுத்து, அள்ளும் பகலும் இந்த அவசையை நீ விடுத்து, அவனியோ நுழை இருப்பாய் செவி மடுத்து. சொல்லும் கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையும், கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையும், கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையும். உடமை சொல்ல வந்தீர் உமக்கு என்ன அக்கறையோ, கைவரிசை செல்லாது. ஏன் என்ன தகண்டிய? பெரிய மனிதனை பார்த்து கேக்குறேன். கூட்டி அப்புறம் நீங்க மட்டும் சொல்லும் என் வார்த்தை கேளமான்னா? வார்த்தை கேளு. நான் கேட்க முடியாது, அதுக்கு தான் கூட்டி கொடுக்கறவர்னு கேக்குறேன். இன்று பொழுது அசமனமாவதற்கு அந்த சிக்கல் சிங்கார வேலவன வரச் செய்து உன்னை திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் என்பது நாரதனம் அல்ல, அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சும் அல்ல, சத்தியம் சத்தியம் சத்தியம். வருவான் வைத்தியநாதன் மகன். அது வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம்.